அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். நம்ம பாவங்களை மன்னிக்கிறது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை நம்ம செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாராவது ஒரு சிலருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்துட்டு மனுஷங்கிட்ட போய் சாரி கேட்டால் ஒருவேளை அவர்கள் மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் போகலாம். அப்படி மன்னிக்கிற மனிதர்கள் கூட உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தான் இருப்பாங்க. வெளியில் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் வரும், அப்போ சொல்லி காட்டுவாங்க. அன்னைக்கு அந்த டேட்டில் நீ அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மனுஷனுடைய மன்னிப்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, முற்றிலும் மன்னிப்பார். நம்ம போய் ஏதாவது தவறு செய்து ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டால் நான் மறந்துட்டேன்னு சொல்லுவார். அப்போ அப்படி மன்னிக்கிற ஒரு தெய்வத்துக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அறியாமல் செய்த பாவத்தை திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்ற மன உறுதியோடு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஜென்டில்மேனாக நடந்துக்கிற ஒரு தெய்வம். நம்ம எவ்வளோ நேர்மையாக நம்ம அவருக்கு நடந்துக்கணும்ல. இனி இதுவரைக்கும் ஏதாவது செய்திருந்தால் இனி நீங்கள் ஒரு வேளை சாரி கேட்கும்பொழுது ஆண்டவரே யார்கிட்டையும் போய் அதை சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், குற்ற உணர்ச்சியிலே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தெரியாமல் பண்ணிட்டேன், ஒருவேளை தெரிஞ்சே பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுச்சு பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னியும்னு கேளுங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், மறந்தேன்னு சொல்லுவார். திரும்ப அந்த பாவத்தை நினைக்கவோ அந்த பக்கம் நான் போகவோ நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஆண்டவரும் அதை நினைக்க மாட்டார். மோசையுடைய காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அவர்களுக்கு நான் புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை வைப்பேன், அந்த இருதயத்திலேயே என்னுடைய கட்டளைகளை நான் எழுதிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க இருதயத்தில் எழுதிட்டா அந்த பிள்ளைங்க அதை மறக்க மாட்டாங்க, அதை விட்டு விலகி போக மாட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாரு. நீங்களும் கேளுங்க, அந்த புதிய உடன்படிக்கை எனக்கும் கொடுங்க, என் இருதயத்தை புதிதாக்குங்க, என்னுடைய ஆவியை புதிதாக்குங்க, எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை புதிதாக்குவார். உங்களுக்கும் புதிய ஆவி, புதிய இருதயம் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு புது லைஃபை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரோடு கூட நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தை பிடித்து அவரோடு கூட நடந்து கொள்ளுங்கள். ஆவியானவரே என்னை நடத்தும்னு கேளுங்க. அவர் நடத்தும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பார். இனி பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போக வேண்டாம். கர்த்தரோடு கூட புதிய உடன்படிக்கையில் புது நன்மைகளை பெற்றுக்கொண்டு புது மனுஷனாய் ஆசீர்வாதமாய் வாழுங்கள்.